கிருஷ்ணகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையின் ஓரம் கோவில் கருவறையில் பிறந்து சில தினங்களே ஆன பச்சிளம் குழந்தையை விட்டுச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரியில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரம் உள்ள கந்தல பெரியப்பன் கோவிலில் குழந்தை அழும் சத்தம் கேட்டுள்ளது. உடனே பொதுமக்கள் சென்று பார்த்தபோது பிறந்து சில நாட்களே ஆன ஆண் குழந்தை இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் குழந்தையை கோவில் கருவறையில் வைத்தவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கையில் மாற்றுத்திறனாளி மாணவனை சாதி ரீதியாக துன்புறுத்தி பள்ளியில் இருந்து வெளியேற்றியதாக கூறப்படும் விவகாரத்தில் மாணவன் அதே பள்ளியில் மீண்டும் படிக்கலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படித்து வந்த பட்டியலின மாற்றுத்திறனாளி மாணவரை ஆசிரியர்கள் சாதி ரீதியாக பேசி பள்ளியில் இருந்து வெளியேற்றியதாக மாணவனின் தந்தை புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை விசாரித்த வட்டார கல்வி அலுவலர் புகாரில் உண்மை இல்லை என்றும் வேறு பள்ளியில் படித்து வரும் மாணவர் மீண்டும் கண்ணமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சேர விருப்பப்பட்டால் அவரை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தலைமை ஆசிரியருக்கு உத்தரவிட்டுள்ளார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.